நெருப்போட கிடந்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. சீமானின் கட்சி, சீமான் தம்பிகளாங்க, சீமானின் தங்கை. பணத்தை நாடாமல் தன் இனத்தை நாடி வந்து கொண்டிருக்கிறார். அன்பு பெண்கள் கட்சிக்காரங்க நீங்க மாநில உரிமை பேசுவீங்க அப்படின்னு. மாநில உரிமை எங்க பறிக்கப்படுதோ, மாநில உரிமை எங்க நம்ம கிட்ட இருந்து தட்டி பறிக்கப்படுதோ அதே இடத்துல போய் மாநிலங்களின் உரிமையை, மாநிலங்களுக்கான தன்னாட்சியை நிறுவுவதற்கு தான் நாங்கள் பாடுபடுறோம். நான் இந்த பிரதமரை போய் ஆதரவளிக்க போறேன், இந்த பிரதமருக்கு வந்து ஆதரவு கொடுக்க போறேங்கிறது இல்ல. நான் மக்களுக்காக சண்டை போட போறேன். நீங்கள் வாக்களித்து அதிகாரம் கொடுக்கக்கூடிய எம்பிக்களும் எம்எல்ஏக்களும் உங்ககிட்ட இருந்து வாக்குகளை வாங்கி கொண்டு உங்களுக்கு எதிராக திரும்பி விடும் போது நீங்கள் எந்த போராட்டம் பண்ணாலும் அது எந்த பலனையும் கொடுக்காது. 50 ஆண்டுகளா திமுக சொல்லிட்டு இருக்குங்க, நான் கட்சித்தீவை மீட்பேன், கட்சித்தீவை மீட்பேன் அப்படின்னு. எப்படிப்பா கட்சித்தீவை மீட்பீங்க அப்படின்னு சொல்லி திமுக காரங்க, திமுக கூட்டணிக்காரங்க யார்கிட்டயாவது கேட்டீங்கன்னா பதில் இருக்காது. காரணம் என்ன? கட்சித்தீவை எப்படி பறி கொடுத்தோம், கட்சித்தீவை இந்திய அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம் எப்படி இழந்தது என்றே அவர்களுக்கு தெரியாது. நாங்க பிரதமரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு போல முதல்ல நம்ம வீட்டு உரிமைகளுக்கு, நம்ம நாட்டு உரிமைகளுக்கு, நம்ம மக்களின் உரிமைகளை போராடி பெறுவதற்குத்தான் நாடாளுமன்றத்திற்கு சண்டை செய்வதற்காக போறோம். எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இதுவரைக்கும் யார் யாருக்கும் அதிகாரத்தை கொடுத்தீர்கள், யார் யாருக்கும் அதிகாரத்தை கொடுத்தீர்கள். இந்த மக்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய மா செல்வராஜுக்கு 4 முறை உரிமையை கொடுத்தீர்கள். இதுவரைக்கும் அவர் செஞ்ச பணி என்ன? ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றதோட அவ்வளவுதான், காணாம போயிட்டாப்ல. இந்த மக்களுக்கான பிரச்சனைகளை யாருங்க எடுத்து பேசுறது? யாராவது எடுத்து பேசணும்ல. இந்த தொகுதி முழுக்க போய் பாருங்க, ஒரு அரசு பள்ளிகள்ல கூட மேற்கூரை சரியான முறையில் இருக்காது, கழிவறை கிடையாது, ஆய்வகம் கிடையாது, ஊருக்கு ஊரு நூலகம் கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதானா? மாற்றத்துக்கு ஒரு வாய்ப்பு வேணாமா? ஒரு புரட்சிக்கு ஒரு வாய்ப்பு வேணாமா? நீங்க திரும்ப திமுக அதிமுகவுக்கு வாக்களிப்பது என்பது ஏமாற்றம் தான், அது மாற்று கிடையாது, அது பெரிய ஏமாற்றம். ஏமாற்றம். எல்லாரும் சொன்னாங்க நான் நாகப்பட்டினத்துல போட்டியிட போறேன் அப்படின்னு சொல்லும் போது, நாகப்பட்டினம் பொதுவுடைமையோட கோட்டைங்க, கம்யூனிஸ்டோட கோட்டைங்க. இங்க அந்த கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களுக்காக தான் நான் போராடும். இங்க இருக்கக்கூடிய வானதி அவர்களுடைய சப்போர்ட்ல வெற்றி பெற்று விடலாம் என்று கணக்கு போட்டு அந்த கணக்கும் தப்பா போய் இங்க வந்து கோயம்புத்தூர்ல மாட்டிக்கொண்டிருக்கிறார் அண்ணாமலை அவர்கள். வந்திருக்கீங்க, உண்மையை ஒத்துக்க கத்துக்கணும். ஒவ்வொரு நாளும் போய் சொன்னா நமக்கே குழப்பிடும்.